நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கரிஸ் எல்லாம் விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான பால் பன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் பன் செய்ய ஒரு மிக்ஸி ஜார்ல சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன், 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல மைதா 1 கப் 250 கிராம், மெஷர்மெண்ட் கப்ல 1 கப் எடுத்திருக்கேன். இதுல நம்ம அரைச்ச சர்க்கரை அதை இதுல சேர்த்திருங்க. தயிர் 3 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், அப்புறமா ஒரு சிட்டிகை போல உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை மாவோட நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து கெட்டியாகவும் பிசையக்கூடாது, நல்லா பிசு பிசுப்பா இருக்கணும். அதே சமயத்துல தண்ணியும் நிறைய சேர்த்துக்காம பார்த்துக்கோங்க. ஒரு தடவை தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு தேவைப்பட்ட மறுபடியும் சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா இலகுவா பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்க, நம்ம பன்னுக்கு மாவு ரெடி. இந்த அளவுக்கு இலகுவா இருக்கணும். நம்ம கையில எடுத்தா இந்த மாதிரி பிசு பிசுப்பா இருக்கணும். உருட்டி எண்ணெயில போடவும் ஈஸியா இருக்கும். இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல சர்க்கரை 1/2 கப், தண்ணி 1/4 கப், அதாவது மெஷர்மெண்ட் கப்ல 1 கப் மைதா எடுத்திருந்தேன். அதே கப்ல பாதி கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுல 1/4 பாதி தண்ணி சேர்த்து இப்ப இதை நல்லா சிரப் மாதிரி ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை இப்ப நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சுகர் சிரப்புக்கு கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தாவே போதும். அந்த பிசுக்கு பதம், பிசு பிசுப்பா இருக்கும் இல்லைங்களா, அந்த பதம் வந்தா போதும். நம்ம குலாப் ஜாமுனுக்குலாம் ரெடி பண்ணுவோம் அந்த பதம் தான். சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. லைட்டா பிசு பிசுப்பா இருந்த பதம், இந்த பிசுக்கு பதம் இருந்தா போதும். சர்க்கரை பாக ரொம்ப நிறைய நேரம் கொதிக்க விட்டுட்டீங்கன்னா பன்னு மேல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல அந்த சுகர் கோட்டிங் வந்துடும். இப்போ எனக்கு அந்த பிசுக்கு பதம் வந்துருச்சு. சர்க்கரை சேர்த்து ஒரு 4 நிமிஷத்துலயே வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கையில கொஞ்சமா இது போல எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்பதான் மாவு வந்து எடுக்க வரும். மாவை இது போல எடுத்துட்டு எண்ணெயில சேர்த்துருங்க. நம்ம குலாப் ஜாமுனை விட கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த அளவுக்கு இதை சேர்த்துக்கோங்க. பண்ண உள்ளார சேர்க்கும் போது அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேல சட்டுன்னு கருகிடும், அப்புறம் உள்ளார வேகாம போயிடும். நல்லா மிதமான சூட்ல பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்பதான் எல்லா சைடும் ஒரே ஈவனா வேகும். இதை மிதமான சூட்ல பொரிக்கிறதுனால பொரிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். ரொம்ப பொறுமையா பொரிச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட பண்ணெல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அந்த கலர் பாருங்க, பர்ஃபெக்டா வந்திருக்கு. இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா சுகர் சிரப்ல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மேல மட்டும்தான் சுகர் சிரப் கோட்டிங் ஆகும். இது வந்து சூடா இதே ஸ்டேஜ்லயே சுகர் சிரப்ல டைரக்டா சேர்த்துட்டீங்கன்னா நல்லா ஊறி குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்க அப்படி சேர்த்துக்கலாம். நான் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சுகர் சிரப்ல சேர்க்க போறேன். மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே இதே போல சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த மாவோட அளவுக்கு எனக்கு 20 பன் வந்திருக்கு. நம்மளோட அடுத்த பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. இதே எடுத்து வெளியில வச்சிடுங்க. நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்ல நம்ம பொரிச்சு வச்ச பன்னை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டா திருப்பி விட்டா போதும். எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டதுக்கு அப்புறமா நம்மளோட ரொம்பவே சுவையான பால் பன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுலபமா செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சு முடிச்சிட்டோம். இதை அப்படியே சாப்பிட வேண்டியதான். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பால் பன் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.